ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். நாம் நிறைய ரெசிபி சிம்பிளாகவும் அதிக டைம் எடுக்காமலும் சேம் டைம் வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெசிபிஸ் தான் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையிலையும் இந்த ரெசிபி உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும். எதுக்கும் நீங்கள் இந்த மழை டைமில் வெளியில் போய் எதுவும் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம மழை டைமில் என்ன இருக்குது வீட்டில் ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும்போது இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரே மாதிரி பஜ்ஜி வடை இல்லை எண்ணெய் ஆயில் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ஸ்நாக்ஸாக இருந்தாலும் ஒரே மாதிரி திரும்ப திரும்ப செய்யாமல் இருக்கிறத வச்சு மாற்றி செய்யணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை மிஸ் பண்ணாதீங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு ஈவினிங் டைமில் இதை நல்லா டீ கூட நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கம் உள்ளவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் இந்த மழை டைமில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் வீட்டில் உள்ளதை வச்சு குயிக்காகவும் அதிக டைம் நம்ம கிச்சனில் நிற்காமல் அதிக டைம் எடுக்காமலும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்ரிப்பாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்ல ஃப்ளேவராக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மாதிரியான ஒரு டிஷ்ஷு இது. எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வீட்டில் இட்லி மாவு அரைச்சி வச்சுருப்பீங்க. அந்த இட்லி மாவில் ஒரு கப்பு மாவு எடுத்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அவ்வளோ எடுத்துக்குங்க. ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது மாவு. புளிச்ச மாவு சேர்த்திங்கன்னா அந்த புளிப்பு தன்மை உங்களுக்கு தனியாக தெரியும். அதனால் ரொம்ப புளிக்காத மாவாக எடுத்துக்குங்க. இட்லி மாவு போதும். ஒரு கப்பு மாவு எடுக்கிறீங்க, 200 ml மாவு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா 2 டேபிள் ஸ்பூன் அதில் கடலை மாவு சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு வெங்காயம் நிறைய பொடியாக நறுக்கி அதுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா ஸ்க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதனால் எவ்வளோ நீங்கள் குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி இதெல்லாம் அதிகப்படுத்தி சேர்த்துக்குங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே சேர்த்துக்கிற பொருள் எல்லாம் நீங்கள் உங்கள் விருப்பம்தான். இஞ்சி ஒரு பெரிய துண்டு இஞ்சி. வழக்கமாக நம்ம எல்லா இதுக்கும் நல்ல ஹெல்த்தியானதாக பார்ப்போம். அதேமாரி தான் இதுவும். பச்சை மிளகா, தேவையான அளவு பச்சை மிளகாய், காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ப பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. இஞ்சிலாம் நல்லா இந்த மழையில் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் ஜீரகம் நல்ல செரிமானத்தன்மையாக இருக்கும். இதில் இப்போ தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு பெருங்காயம், அரை டீஸ்பூன் பெருங்காயம், எல்லாத்தையும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. உப்பு நீங்கள் மாவில் இட்லி மாவில் உப்பு போட்டிருந்தீங்கன்னா உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. நீங்கள் போட்டிருக்கிற கடலை மாவுக்கும் வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. அதிகம் சேர்த்துறாதீங்க. அதையும் பார்த்துட்டு நல்லா எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி இருக்கணும். நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குங்க. உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் இதில் கீரை, ஏதாவது வெஜிடபிள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, தேங்காய் கூட பல்லாக நீங்கள் கீனி சேர்த்துக்கலாம். மிளகு கூட முழு மிளகு சேர்த்துக்கலாம். இந்த மழைக்கு உங்களுக்கு நல்லா ஃப்ளேவராக நம்ம மென்று சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக ஒரு அரோமாவோட இருக்கும். உங்களுக்கு கீரை மழையில் கீரை சாப்பிட வேண்டியதில்லை. நான் சாதாரண நாளில் நீங்கள் செய்கிறீங்கன்னா இதில் நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னா கீரை சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, தேங்காய் பல்லாக சேர்த்து, மிளகு சேர்த்து இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னும் ஃப்ளேவராக இன்னும் டேஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். இதை எண்ணெயை நல்லா காய வச்சு நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவில் சைஸில் உருண்டை உருண்டையாக நீங்கள் போண்டா மாதிரியும் போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி கிள்ளியும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டு மிதமாக அதுக்கப்புறம் வேக விட்டு உள்ளே மேலே வெளியில் எல்லாம் வேகிற மாதிரி நல்லா வேக விட்டு எடுத்திங்கனாக்கா நல்ல ஸ்க்ரிப்பாக நம்ம உள்ளே போட்டிருக்கிற மசாலா, சோம்பு, சீரகம் இதோட ஃப்ளேவர் எல்லாம் நம்ம சாப்பிடும்போது தனித்தனியாக தெரியும். இஞ்சி அந்த மாதிரிலாம். இதில் தேங்காய் நீங்கள் பல்லாக போட்டிங்கன்னா அதுவும் மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நிறையா சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்ந்து இந்த டிஷ்ஷு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம இட்லி மாவு வீட்டில் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன டெய்லி செய்யறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த மழை டைமில்
நல்லா சூடாக டீயோட நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை வந்து ரெடி பண்ணிங்கனாக்கா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மழை டைமில் ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க வேண்டிய அவசியமும் இருக்காது. நம்ம வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் கடையில் போய் வாங்க முடியாது. வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம செஞ்சதாகவும் நமக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இப்போ ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். மேலே நல்லா ஸ்க்ரிப்பாக இருக்கும். நம்ம உள்ளே போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மென்று சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஃப்ளேவராகவும் இந்த மழைக்கு ரொம்ப எதமாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷு கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் வீட்டில் உள்ளதை வச்சு செய்கிறது மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.